Hi guys, அறிவோம் தையலை அதிநுட்பமாய் சூப்பர் குயிக் சாரீ டிராப்பிங். அதுக்கு எப்படி அளவெடுக்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்ன அளவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ இந்த முந்தி விட்டுருக்குறோம் இல்லையா, எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஷோல்டரில், அதாவது எந்த இடத்துல பின் பண்ணுவோமோ அந்த இடத்துலேருந்து நாம் எடுத்துக்கணும். அடுத்தது நம்மளுடைய சரியான இடுப்பு சுற்றளவு சென்டரில் அது வரைக்கும் இப்படி கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது நம்மளுடைய லென்த்து, அதாவது ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தரையை தொடுற அளவுக்கே எடுத்துக்கலாம். நம்ம இடுப்பு வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். சரி, இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு அளவு இப்போது இந்த இடத்துல நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம யாரையாச்சும் ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டா கூட சரி தான். இப்படியே சாதாரணமாக நம்ம இடுப்பை இப்படியே சுற்றிக்கிட்டு அந்த சென்டர் ஆஃப் த பெல்லி அது வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த 4 அளவு தான் நமக்கு இந்த குயிக் டிராப்பிங் சாரீ தைக்கிறதுக்கு தேவை. இப்போ இதுதான் அந்த முந்தி அளவு. உங்களுக்கு அகலம் எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் ஃப்ளிட்ஸ் வச்சுக்க வேண்டியது தான். இது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து 7 அல்லது 8 இன்ச் அகலத்துக்கு எடுத்துக்கிட்டு அடையாளத்துக்காக ஒரு ஊக்கு ஒன்று நம்ம போட்டுருவோம். இப்போது இந்த இடத்துல இருந்து இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வந்துச்சோ அதை நாம் அளந்துக்கணும். அதாவது முழுமையான ஒரு இடுப்பு சுற்றளவு அந்த இடத்துக்கிட்டையும் நம்ம ஒரு ஊக்கு ஒன்று போட்டுறணும். இப்போ என்ன செய்யணும்னா, இப்போ இங்கே அளவெடுத்தோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து நம்ம இப்படியே சுற்றி ஒரு அளவு எடுத்தோம். சரி, அந்த அளவுக்கு இங்கேருந்து நம்ம எடுத்துக்கணும். நம்ம இந்த ஃப்ளிட்ஸு போடுற இடத்துலேருந்து நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். இங்கேருந்து எடுத்துக்கிட்டு எனக்கு 50 வந்துச்சு. நம்ம ஒரு பாயிண்ட் பண்ணிக்கணும். அதில் ஆரம்பித்து திரும்பவும் ஒரு 7 அல்லது ஒரு 8 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு தான் நம்ம பண்ணணும். அந்த இடத்துக்கிட்ட ஒரு ஊக்கு அடையாளத்துக்காக நான் வச்சுருக்கிறேன். சரி, இப்போ போட்டுட்டோம். இப்போ இந்த ஊக்கில் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஒரு 7 அல்லது 8 விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த மாதிரி சரியான இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குதோ, நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு ஊக்கு ஒன்று போட்டிருப்போம். இந்த இடத்துல ஒரு ஊக்கு ஒன்று போட்டிருக்குறோம். இப்போது இந்த இடத்துக்கும் உள்ளதை தான் நாம் ஃப்ளிட்ஸு கொடுத்துக்கணும். இப்படி பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா இப்படி உங்கள் இஷ்டம்தான், சின்னதாகவோ பெருசாகவோ நம்ம நல்லா அழகாக இப்படி ஊக்கு போட்டுருங்க. இந்த இடத்துக்கிட்ட ஒரு தையல் ஒன்று போட்டுருங்க. நல்லா கொஞ்சம் இறக்கி ஒரு 4 இன்ச் 5 இன்ச் அளவுக்கு எத்தனை ஃப்ளிட்ஸ் இருக்குதோ அதை அழகாக இப்படி எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துக்கு நேராகவும் ஒரு தையல் ஒன்று மிஷினில் வச்சு நம்ம போட்டுறணும். இதை வரைக்கும் போட்டதுக்கு அப்புறமா நமக்கு எவ்வளோ உயரம் தேவை அப்படிங்கிறத அளந்து வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த என்ன உயரம் நம்ம எடுத்தோமோ அது போக மிச்சம் இருக்கிறது உள்ளே மடித்து இருக்கிறாப்புல பார்த்துக்கிட்டு இப்படி வச்சு இந்த இடத்துக்கிட்ட ஒரு தையல் அப்படியே 2ஆக மடிக்கிறாப்புல தையல் போட்டதுக்கு அப்புறமா நான் இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சமாக கட் பண்ண சொன்னேன் இல்லையா, அது கட் பண்ணின வரைக்கும் இந்த துணியை மட்டும் நல்லா ஒரு பட்டி மாதிரி மடித்து வச்சு தைச்சிடணும். நான் நம்ம கலர் சாரியில் காட்டுறேன். அந்த சரியான இடுப்பு சுற்றளவு வரைக்கும் உள்ளதை நம்ம ஒரு பட்டி மாதிரி ஒரு 2.5 இன்ச் அகலத்துக்கு மடித்து தைச்சிக்கிட்டால் போதும். ஆனால் இந்த ஃப்ளிட்ஸ் வச்சோம் இல்லையா, அது நம்ம பட்டையாக மடித்து வச்சா வயிறு பெருசாக தெரியும். அதனால் ஒரே மடிப்பாக அப்படியே உள்பக்கம் தொங்குறாப்பில் லைட்டாக நாம் அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் கட் பண்ணியே விட்டுடுங்க. இந்த மாதிரி மிச்ச இடத்த ஒரே மடிப்பாக உள்ளே தொங்குறா மாதிரி வச்சு தைச்சிடணும். இதுதான் வெல்க்ரோ. இது 2 பீஸ் ஒன்றா ஒட்டி தான் இருக்கும். இதில் ஒரு பக்கம் முள்ளாக இருக்கும், ஒரு பக்கம் ஒரு சாஃப்டாக ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும். இதை நாம் ஒரு 6 இன்ச் நீளத்துக்கு வெட்டி எடுத்துக்கணும். இப்போது இந்த முள்ளாக இருக்கிற பகுதியை இந்த சாரியில் உள்பக்கமாக, அதாவது இப்படி இந்த உள்பக்கம் தொங்குது இல்லையா, அந்த பக்கம் இப்படி இருக்கிற மாதிரி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைடில் இடுப்பில் சொருகிற இடத்துல ஒரு 7 இன்ச்சுக்கு துணி விட்டோம் இல்லையா, அந்த துணி விட்ட இடத்துக்கு அடுத்தாப்பில் இந்த இன்னொரு பகுதியை நாம் வச்சு தைச்சிடணும். இப்போ நமக்கு பாருங்கள், இந்த சாரீ முழுக்க ரெடி ஆகிடுச்சு. இப்போ இடுப்பு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கர்ட் மாதிரியே தான் இருக்கும். நாம் இதை பிரிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டே காட்டினாப்பில் நாம் போட்டுக்க வேண்டியது தான். ஓகே காய்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.